வணக்கம். நான் உங்கள் பவுல். இன்றைக்கி ரூஃப் பைப்பு போட வந்திருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். இன்றைக்கி திருநள்ளாறில் ஒரு ரூஃபு கீழே ரூஃப் போட்டது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இப்போ மேல் ரூஃப் பைப்பு போட வந்திருக்கோம். இதில் ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோரு, இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் ஓட்டியிருக்காங்க. கீழே பைப்பு போட்ட வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அது பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் ரூஃபு பைப் போட வந்திருக்கோம். இதில் ஏற்கனவே பைப் லைன் போட்டு இறக்கி கீழே உள்ள ப்ரொவிஷன்லாம் தூக்கி வச்சாச்சு. ஃபுல்லாக இந்த பைப் லைனை இறக்குறது பாக்ஸ் எல்லாமே அட்டை வச்ச ஏரியாவை பேர் பாய் போட்டு தான் காங்கிரீட் போட்டாங்க முன்னாடி. அதேமாரி டாப்லேயும் போடுறாங்க. இப்போ எல்லாமே போட்டுட்டு இப்போ ஹை ரூஃபில் தான் பைப் போட வந்திருக்கோம். ஃபுல்லாக வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். ஒரு 1000 வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கேன். அது பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மேலே இங்கே ஒரு 6 ஸ்பாட் லைட்டு கேட்டிருக்காங்க. ப்ளஸ் சென்டரில் கொத்து லைட்டு. இந்த பாதையில் கொஞ்சம் லைட் இருந்தால் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் கஸ்டமர்கிட்ட நம்ம முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த இது போடுறோமோ அந்த ஏற்ற மாரி போடுறோம். இதில் சென்டரில் அந்த டோட்டல் ஏரியாவுக்கு சென்ட்ரு பண்ணி கேட்டிருக்காங்க. ப்ளஸ் இந்த ரூமில் இந்த பாந்துக்கிட்ட வால் மவுண்டிங் ஃபேன் போடுற மாதிரி ப்ரொவிஷனு. ப்ளஸ் இது ஒரு ரூமு, 2 ஃபேனு, ஏசி ப்ரொவிஷனு எல்லாமே கேட்டிருக்காங்க. இதில் ஒரு இந்தாண்ட ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அட்டாச் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வச்சு ஹீட்ரு ப்ரொவிஷனு எல்லாமே கேட்டிருக்காங்க. இதில் நம்ம லாப்ட்டு இந்த 2 அடி லாப்ட்டு இருக்குது பாருங்க, அந்த ஒதுக்கி தான் போடணும். நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள் நீங்கள். ஏன்னா ஒரு ரூஃபு பைப் போடுறப்பையும் ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடுங்க. ஒரு ரூஃப் பைப் போடுற வீடியோவே ஒரு 50 வீடியோ தாண்டி போட்டிருக்கேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லோ லாப்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு பாக்ஸு ஸ்பாட் லைட்டு கேட்டிருக்காங்க. இதில் ஒரு போர்ட்டிக்கலில் பால்கனி மாரி இருக்குது. இதில் ஒரு ஸ்பாட் லைட் மட்டும் போதுன்னு கஸ்டமர் கேட்டிருக்காங்க. கஸ்டமர் என்ன கேட்குறாங்க, ப்ரொவிஷன் எல்லா ப்ரொவிஷன் சொல்லிடுவோம். நம்ம அதுக்கேற்ற மாரி போட்டுப்போம். கீழே கேமரா லைன் கொடுத்துருக்கோம். மேலே கேமரா லைனுக்கு அவசியம் கிடையாது. கீழே மட்டும் கேமரா லைன் கொடுத்தா மட்டும் போதும். இது ஒரு ரூமு. இதுவும் பெரிய ரூம் தான். ஒரு 2 ஃபேனு ப்ரொவிஷனு ப்ளஸ்ஸு கொத்து லைட்டு ப்ரொவிஷனு எல்லா ப்ரொவிஷனும் போடுறதுக்காக ரெடியாக சொல்லியிருக்காங்க. இதுலேயும் இந்த லாப்ட்டை ஒதுக்கிடணும். ப்ளஸ் இதேமாரி பிஞ்சு பெரிய இந்த பீமோட அதிகமாக ஒரு 6 இன்ச்சு அளவுக்கு வந்திருக்கும். அந்த அளவும் ஒதுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பாக்ஸு ஃபினிஷிங்காக நிற்கும். இப்போ மேலே போய் ரூப் பைப் போடுறதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ எல்லாம் 2mm பைப்பு தான் நம்ம டீட்டெயிலாக எல்லாத்துலேயும் போடுவோம். நம்ம சின்னோண்டு ஏரியா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா 1.5 போடுவோம். நம்ம இதில் பாக்ஸ் எல்லாம் பரப்பி ரெடி பண்ணியாச்சு. ஃபுல்லாக நம்ம ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பாட் லைட்டு ஃப்ரண்டில் பால்கனி சொன்னேன்னா அது 2 சைடு மட்டும் இறக்கி விட்டுறேன். ஏன்னா ஆங்கிள் ஹோல்டர் ஒன்று அடிஷ்னலாக வால் லைட்டு போடுற மாதிரி தான் ஒன்று வச்சுப்போம். இது ஜம்பர் போட்டு லிங்க் எடுத்துக்கலாம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு லோ லாப்ட்டு உள்ளது. ஒதுக்கி லோ லாப்ட்டுக்கு ஒரு லைட்டு போடுற மாதிரி ப்ரொவிஷனு. ப்ளஸ் 4 சைடு பாக்ஸு ஒரு போர்டுக்கு ஒரு லைனை இறக்கினா ஒரு ஆங்கிள் ஹோல்டர் போட்டுக்கலாம். நம்ம மேக்ஸிமம் இறக்குறது எல்லாத்தையும் 1 இன்ச்சாக போட்டுக்குங்க. முக்கால் போடவே அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஸ்பாட் லைட்டு நம்ம கன்ஃபார்மாக ஒரு ஸ்பாட் லைட்டு போடுறோமோ அது மட்டும் வந்தால் மட்டும் போதும். இது டிவிக்கு கேபிள் அந்த சைடில் இறக்கி விட்ருக்கோம். இது ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் பாக்ஸு டபுள் சைடு மட்டும் இருக்கும். இப்போ 4 வே இருந்துச்சுன்னா ஒரு 6 வே இறக்கி விட்டிங்கன்னா கண்ணாப்பிடான்னு பைப்பை டம்மி பண்ணுற மாரி இருக்கும். இதேமாரி கிராசிங் பண்ணி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது ஹாலு, அந்த மேலே உள்ள ஹாலு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டரில் கொத்து லைட்டு ப்ளஸ் ஒரு 6 ஸ்பாட் லைட்டுக்கு சுற்றிலும் மார்க் பண்ணி போட்டாச்சு. இதில் சர்க்யூட் போர்டு ஏற்கனவே தூக்கி வச்சது, அதுலேருந்து ஒரு மெயின் போட்டுக்கிட்டாச்சு. ஃபுல்லாக இதில் நம்ம பீம் வரதுனால பெண்டு போட்டு திருப்பிக்கிட்டோம். ஃபுல்லாக இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் பாக்ஸு. இப்போ இது ஸ்டெடி ரூம் இதுமாரி ஒன்று வச்சுருக்காங்க. இதுக்கிட்ட ஒரு ஃபேன் பாக்ஸ் போட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம மெயின் சர்க்யூட் போர்டிலேருந்து வர கடைசி ஸ்ட்ரைட்டாக நம்ம 1 இன்ச் பைப் ஃபேன் பாக்ஸில் ஏறும். ஃபுல்லாக நம்ம டிவி கேபிளுக்கு தனியாக 1 இன்ச் கொண்டு ஒரே சைடில் எல்லாத்தையும் திருப்பிட்டாச்சு. ஃபுல்லாகவே திருப்பிச்சு. அதேமாரி அந்த டிவி கேபிள் இந்த சைடில் கீழே உள்ள ப்ரொவிஷன் எல்லாமே டிவி கேபிள் எல்லாமே அதர் சைட்லேயே வந்துடும். ஃபுல்லாக இது பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட்டை வெளியில் இறக்கி விட்ருக்கோம். பாத்ரூம் சுவிட்ச் வெளியில் வைக்கிற மாரி எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு ஒன்று, ஒரு ஆங்கிள் ஹோல்டரு, மேலே ஒரு பாட்டம் ஹோல்டர் போகிற மாதிரி ப்ரொவிஷன் வச்சுருக்கோம். 2 பாத்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூமுக்கும் அதே ப்ரொவிஷன் நம்ம வச்சுருக்கோம்.
ஃபுல்லாக வச்சாச்சு. நம்ம மெயின் லைன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூம்லேருந்து இண்டிவிஜுவலாக ஒரு பைப்பு ஃபேன் பாக்ஸில் இறக்கி விட்டுங்க. அதேமாரி ஹால்லேருந்து ஒரு இண்டிவிஜுவலாக பைப்பு, ரூம்லேருந்து ஒரு இண்டிவிஜுவலாக பைப்பு. இப்போ அந்த படிக்கட்டுக்கிட்ட ஏறுறதுக்காக ஒரு பைப்பு தூக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் பைப்பு. அது வந்து அதுக்கிட்ட ஹெட்ரூமு அதுக்கிட்ட போர்டு வந்துடும். இப்போ இந்த சைடில் இறக்கி விட்ருக்கோம். இதுலேருந்து ஒரு மெயின் லைனை கொண்டு வந்து போட்டிருப்போம். இந்த ரூமுக்கு ஒரு இண்டிவிஜுவலாக வைப்பேன். அப்போ தான் ஒயர் உங்களுக்கு மிச்சமாகவும் ப்ளஸ் எல்லாத்துக்கும் இதாகும். சேர் கேஸில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் வரிசையில் ஒரு 3 லைட்டு மட்டும் கீழே அழகாக பாந்த மாரி தெரியுது. அதனால் ஒரு 3 ஜங்ஷன் பாக்ஸ் எல்இடி மட்டும் கஸ்டமர் கேட்டாங்க, அதனால் போட்டிருக்கோம் நம்ம. இப்போ இந்த சைடு எல்லாமே டம்மி பண்ணி ஒரிஞ்சு தேவையில்லாத பைப்புகளை அதிகமாக ஏற்றாமல் டம்மி பண்ணியாச்சு ஃபுல்லாக. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அட்டை வச்சு ஃபுல்லாக பேக்கிங் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் அட்டை வச்சு நல்லா ஃபுல்லாக கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அட்டை நவராமல் நம்மளுக்கு அழகாக கீழே ஓப்பன் பண்ணுறப்ப பால் தான் போகாமல் இருக்கும். சில பேர் ஜவுத்தால் தான் அதிகமாக போட்டு பேக்கிங் டேப்பும் போட்டு அடிக்கிறதுனால களவு பிடிக்காதுன்னு பயப்படுறாங்க, கஸ்டமர் பயப்படுறாங்க. ஃபுல்லாக வச்சு கிராக் வருமா, ஏன் புதுசாக இருங்க அட்டை வைங்க, அதேமாரி பண்ணிக்கலாம். ஆனால் ஊக்கு அதேமாரி கஸ்டமருக்கு ஏற்ற மாரி நம்ம ஃபேன் அடிக்காத அளவுக்கு 2 ஊக்கு இதில் போட்டாச்சு. 2 ஊக்கு கேட்டாங்க, இதில் 2 ஊக்கு போட்டாச்சு. அதுக்கேற்ற மாரி தனித்தனியாக எந்தெந்த ஏரியாவில் கேட்டாங்களோ அந்தந்த ஊக்கு போட்டாச்சு. ஊக்கு பேரிங் ஊக்கு தான் போடுவான். நம்ம கஸ்டமரு, இன்ஜினியரு, மேஸ்திரி யாராக இருந்தாலும் அவங்க சொல்கிறது தான் செய்ய முடியும். நம்மளே அடிஷனலாக இந்த ஊக்கு போடலான்னு ஒரு ஐடியா தான் கொடுக்க முடியும். அதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க தான் சொன்ன பிறகு தான் நம்ம போடுறோம். நம்ம இதுக்கு பதிலாக ஊக்கு கண்ணம்னு வைக்காமல் தேவையான இடத்துல ஊக்கு டபுள் ஊக்கு அடித்து கொடுத்து கூட நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ காங்கிரீட் மிஷினாக செட் பண்ணிட்டாங்க. காங்கிரீட் போகிறதுக்காக எல்லா ஃபிட்டிங்கும் ரெடியாக இருக்குது நம்மளுக்கு. இப்போ இந்த மாடிப்படியில் ஏறுறது எல்லாத்தையும் ஃபுல்லாக கவர் பண்ணி டேப் போட்டு ஃபுல்லாக வச்சாச்சு. டம்மி பண்ணி எல்லாமே வச்சாச்சு. இப்போ ஒர்க்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ காங்கிரீட்டு போடுறதுக்காக ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம ஊக்கு எங்கெங்கே வச்சுருக்கோன்னு ஃபுல்லாக நம்ம வீடியோவும் எடுத்துகிட்டு எங்களுக்கும் யூஸ் ஆகும். இப்போ பின்னாடி ஏதாச்சும் பைப்புக்கு இப்போ உடஞ்சிட்டு அதுக்கேற்ற மாரி பார்த்தோன்னா காங்கிரீட்டுக்கு வந்து ஒரு ஆள் வந்து நாங்கள் கண்டிப்பாக பார்த்துப்போம். ஒரு ஆள் வந்து ஒர்க்கு எப்படி நடக்குது, எந்த பைப்பில் என்ன உடஞ்சிச்சின்னா டேமேஜ் ஆனிச்சுன்னா அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக ஒரு ஆள் கண்டிப்பாக பார்ப்போம். நீங்கள் எப்படி எலக்ட்ரிக்கல் வேலை பார்த்துருந்தாலும் எப்படி பைப்பில் என்ன எப்படி போட்டிருக்கேன் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஃபுல்லாக ஊக்கு குறைச்சலாக ஒரு 10 ஊக்குக்கிட்ட வைக்க சொல்லியிருக்காங்க, கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஊக்கு போட்டிங்கன்னா கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும். பட்டி பார்த்தீங்கன்னா டபுள் கோட்டு பட்டி பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்கும், பால் சீலிங் போல். ஊக்கு இல்லைன்னா இது கொஞ்சம் அன்ஃபினிஷிங்காக தான் இருக்கும் ஊக்கு. இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஊக்கு அதிகமாக கேட்கறதுனால அந்த ப்ரொவிஷன் அப்படி வச்சுருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். நிறையா வீடியோ போட்டிருக்கேன். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், நிறைய வீடியோ இருக்குது. நன்றி.